கன்சல்டன்சி போனோம். அம்மா அப்பா பேசினாங்க. அந்த ஏஜென்ட் அவ்வளோ சூப்பராக பேசினாங்க. நம்பி வாங்க, அங்கே பார்த்துப்போம் உங்கள் பையனுடைய லைஃப் அண்ட்லாம் சொன்னாங்க. ஆஃப்டர் அட்மிஷன் டியூஷன் ஃபீஸ் இஸ் 30 lakh, நாட் 15 lakh. அண்ட் ஆல்சோ ஒரு பேமெண்ட் கூட யூனிவர்சிட்டிக்கு வரல. இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு மோட்டிவ் தான் எனக்கு இந்த மேக் எஜுடெக்கை வந்து ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்து இவங்களை நம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, உங்களோட யூஎஸ்பி என்ன? அது ஆக்சுவலாக மேக் எஜுடெக்ன்றது ஏஜென்ட்டே கிடையாது. நாங்களும் வருவோம், எங்க கூட படிக்கிற ஜூனியர்ஸ் வருவாங்க, வந்து அங்கே படிக்கிற பேரண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக பேசுவோம். நாங்கள் ப்ராடக்ட் கிடையாது, தே ஆர் அவர் ஃபேமிலி. ஸோ அது ஒன்று தான் எங்களுக்கு அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட். உங்கள் அப்பா அம்மா கேட்கலையா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பண்ணுற, why do you have to take all the pain? நான் மட்டும் படிச்சுட்டு வர்றது வந்து எனக்கு ஓகே தான். பட் நிறைய பேர் கைட் பண்ணணும், நிறைய பேருக்கு நம்ம பட்ட கஷ்டம் படக்கூடாது, அவ்வளோதான். ஸோ ஏன்னா நாளைக்கு எல்லாரையும் பார்க்க போகிறோம். நியர்லி ஒரு 3000 தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க கிர்கிஸ்தானில் மட்டும். So doctor, இப்போ வந்து what are the advantages of studying in abroad when compared to the private colleges in India? 5 years இந்தியாவில் படிக்கும் போது அவங்களுக்கு 1 crore செலவாகும். அப்ராடில் படிக்கும்போது நமக்கு 25 to 30 lakhs. எந்த கண்ட்ரியில் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்றது. லைசன்ஸ்? மெடிக்கல் லைசன்ஸ். ஆனால் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற லாங்குவேஜ் வந்து அவங்களுடைய ஓன் லாங்குவேஜாக. இப்போ ரஷ்யாவில் ரஷ்யன், சைனாவில் சைனீஸ். ஸோ அதனால் நாங்கள் ஸ்டூடெண்ட் கமிட்டி எல்லோரும் சேர்ந்து போயிட்டு கேஎஸ்எம்ஏ காலேஜில் நாங்கள் வந்து டீனை வந்து பெர்மிஷன் கேட்டோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு படிக்க மேலே போயிட்டு அந்த லைசன்ஸ் வித்தவுட் லைசன்சிங் எக்ஸாம், நீங்கள் எக்ஸாமே எழுத வேண்டாம், டிகிரியோடு சேர்த்து நம்ம லைசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொடுத்த ஜியோ ஆர்டர் தான் இது. அப்போ அந்த லைசன்ஸை வச்சு நம்ம இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி லைசன்ஸ். என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து டைரெக்டாக காலேஜ் விசிட் பண்ணலாம். நான் சொல்கிறது அதுதான். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ரைட்? உங்களுக்கு ட்ராவலுக்கு பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் வந்து அங்கே அக்கோமண்ட் பண்ணுறது நான் கூட இருக்கேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, நான் படித்த கண்ட்ரியில் நம்ம தமிழ் பேரண்ட் வர்றது பார்க்கணுன்றதே என் ஆசை. So what is so unique about this college? வேர்ல்டுலே 2 இடத்துல தான் பிளாஸ்டினேஷன் மியூசியம் இருக்குது. அப்படின்னா பிளாஸ்டினேஷன் மெத்தட் அப்படின்னா டெட் பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. வேர்ல்டில் 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஜெர்மனியில் ஹைடன்பர்க் யூனிவர்சிட்டியில் இருக்குது. செகண்ட் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி இருக்குது. டைசெக்ட் பண்ணி கிராஸ் செக்ஷன்லாம் பார்க்கலாம். அந்த மியூசியம் அங்கே இருக்கிறதுனால ஈவன் தமிழ்நாட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கெயின் பண்ணிக்க முடியாத அந்த ஒரு நாலேஜை அங்கே கேஎஸ்எம்ஏ காலேஜில் படிக்கிற பசங்க படிப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய யூனிக். கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட இருப்பது டாக்டர் சத்யபிரியன், who is the founder of மேக் எஜுடெக் LLP. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஜேர்னியை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம். பிகாஸ் பீங் அ ஸ்டூடெண்ட் டு அ டாக்டர் டு அ ஃபவுண்டர் இட்ஸ் ரியலி அமேசிங். ஸோ ப்ளீஸ் டாக் அபவுட் தட். ஆக்சுவலி வந்து நான் 2019 தான் நான் வந்து பாஸ் அவுட், 12th பாஸ் அவுட். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நானும் டாக்டர் படிக்கணுன்றது மிகப்பெரிய ட்ரீம். நான் ஃபஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர் ஆகணுன்றது மிகப்பெரிய ட்ரீம். ஸோ ஒரு சின்ன வயசில் ஒரு ஸ்டோரி மூலியமாக நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சின்ன வயசில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய டீச்சர் கேட்குறாங்க, கிளாஸ் டீச்சர், என்னுடைய ஆம்பிஷன் என்னன்ட்டு. சேட் பார்ட் என்ன அப்படின்னா, எனக்கு ஆம்பிஷனுக்கு மீனிங் தெரியாது. ஸோ டேரெக்டாக எங்கள் அம்மாட்ட போயிட்டு, அம்மா ஆம்பிஷன்னா என்னம்மா மேம் கேட்குறாங்க தெரியலன்னா, என்னுடைய ஆம்பிஷன் டாக்டர்ரா. பட் ஒரு சின்ன கிராமத்தில் எங்கள் அம்மா வளர்ந்ததுனால படிக்க வைக்க முடியாதனால என்னால் படிக்க வைக்க முடியல. ஜஸ்ட் என்னால் லேப் டெக்னீஷியன் தான் ஆக முடிஞ்சது. MBBS கனவு எனக்கு அழிஞ்சு போச்சு அப்படின்னா. ஸோ உங்கள் கனவை என்னுடைய கனவாக மாற்றுறேன், உங்கள் ஆம்பிஷன் தான் அதை நிறைவேற்றுறது என்னுடைய ஆம்பிஷன்ன்ட்டு எங்களுடைய மேம்கிட்ட போய் சொன்னேன். ஸோ என்னுடைய ஆம்பிஷன் வந்து டாக்டர் அப்படின்னு. ஸோ அந்த 3ஆம் கிளாஸ்லேருந்தே எனக்கு வந்து MBBS படிக்கணுன்றது மிகப்பெரிய ட்ரீம். ஆனால் அந்த ட்ரீமை வந்து சுக்குநூறு ஆக்கிறதுக்குன்னே நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. பிகாஸ் நீட் எக்ஸாம்ன்றது ஒரு ரொம்ப தேவை தான். பட் ஆனால் நம்ம படிக்கிற இந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர்றது. நிறைய பேருக்கு இப்போ அவேர்னஸும் இருக்காது. ஸோ ஸ்டேட் எக்ஸாம் எங்களோட ஸ்டேட் போர்டில் நாங்கள் படிக்கும் போது அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கவர் ஆகாது நீட்டில். ஸோ ஆனால் அதனால தான் CBSE படிக்கிற பசங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து NCERTலேருந்து தான் டேரக்ட் கொஷின்ஸ் வருது, ஸ்டேட் போர்ட்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ அது ரொம்ப கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு தெரிய வந்தது. ஸோ நான் வந்து கிராஷ் கோர்ஸ் தான் படித்தேன். 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் ஒரு அகாடமியில் நான் படித்தேன். ஸோ 1 month நான் படித்தேன். அதில் வந்து நீட் என்னால் கிளியர் தான் பண்ண முடிஞ்சது. பட் என்னால் இங்கே தமிழ்நாட்டில் சீட் வாங்குறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ ஏன் இவ்வளோ டஃப்னு சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது, என்னுடைய சீனியர்ஸ் கூட சேர்ந்து நான் காம்படிட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் 10th படிக்கும்போது 12th படிச்சிருப்பாங்க இல்லையா,
அவங்க கூட சேர்ந்து நான் காம்படிட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க 2 இயர்ஸ் ட்ராப் பண்ணி படிச்சிருப்பாங்க. பட் அது ரொம்ப டஃப்பாக இருந்ததா. ஸோ அவ்வளோதான், நம்ம டாக்டர் ட்ரீமே போயிடுச்சுன்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ தான் சரி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணலாம். அப்போ யூடியூப்பில் அவ்வளோ சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு இல்லை, அவேர்னஸ் இல்லை தமிழ்நாடு சைடில் இருந்து. ஸோ அப்போ வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்கல. நிறைய ஆன்லைன் சோர்ஸ் பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. பட் நான் அதெல்லாம் சர்ச் பண்ணுறேன்ற டேட்டா வந்து சில ஏஜென்ட்டுக்கு போயிடுச்சு. தே ஆர் ஃப்ரம் அப்ராட் கன்சல்டன்சி. ஆக்சுவலாக அவங்க எனக்கு கால் பண்ணி, டாக்டர் சத்யபிரியன் உங்களுக்கு வந்து அப்படி தான் பேசுனதே, அப்படி தான், டாக்டர் சத்யபிரியன் உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் உங்களை. அப்படி எங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எம்எம்சிஏ இல்லை கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜான்னு கேட்டேன். இல்லை ரஷ்யாவில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கேன்னாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். இல்லை நான் நீட்டில் வந்து குவாலிஃபை, ஜஸ்ட் எனக்கு பாஸ் மார்க் தான் எனக்கு இருக்குது. பட் என்னால் எப்படி வந்து அங்கெல்லாம் படிக்க முடியும்னா, உங்களுக்கு அப்ராடில் படிக்க நீட் எக்ஸாம்லாம் வேண்டாம். பட் தே காட் செலக்டட். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ ஓகே, நம்ம வந்து ஒரு ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம், எம்பிபிஎஸ் படிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு இந்த இன்பிட்வீனில் என்னை போயிட்டு பிஎஸ்சிலாம் சேர்த்துட்டாங்க ஆக்சுவலி. ஸோ எனக்கு அப்படியே ரொம்ப சேடாக இருந்தேன். இப்போது இந்த மாதிரி ஒரு கால் வரவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போனேன். அவங்க வந்து சரி ஓகே எவ்வளோ செலவாகும் தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நாங்கள் கன்சல்டன்சியை போய் ரீச் பண்ணோம், அவங்கள்ட்ட கேட்டோம் எவ்வளோ செலவாகும்ன்ட்டு. தி சேட் ஜஸ்ட் 15 lakhs. ஜஸ்ட் 15 lakhs அப்படின்னாங்க. ஓகே, பட் ஆனால் எம்பிபிஎஸ் ஃபீல்டு வரும்போது 15 lakhsன்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா இங்கே செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாவில் பெர் இயருக்கே 25 lakhs வாங்குறாங்க. அப்போது 5 இயர்ஸ்க்கு 1 crore ஆயிரும். பட் அப்ராடில் நம்ம போய் படிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் 15 lakhsல 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்றது டோட்டலாகவே பேக்கேஜ். பட் கம்பேரிட்டிவ்லி சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு நம்ம கன்சல்டன்சி போனோம். அம்மா அப்பா பேசினாங்க. அந்த ஏஜென்ட் அவ்வளோ சூப்பராக பேசினாங்க. அவ்வளோ ஆக்சுவலாக அப்போ எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் பிரெயின் வாஷ் அப்படின்றது. அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாம் ஓகே, நாங்கள் பார்த்துப்போம், நம்பி வாங்க, நாங்கள் பார்த்துப்போம் உங்கள் பையனுடைய லைஃப் அண்ட்லாம் சொன்னாங்க. ஆஃப்டர் அட்மிஷன் they didn't respond us. ஒரு கால் கூட பண்ணல. பட் ஆனால் அட்மிஷன்லாம் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ரஷ்யான்னு சொன்னாங்க. பட் they didn't put admission in Russia. they put admission in Kyrgyzstan. பட் கிர்கிஸ்தான் அப்படின்றது ஒரு ரஷ்யன் பேஸ்டு கண்ட்ரி. பட் அவங்க பண்ண ஒரு பெரிய நல்ல விஷயம், அந்த ஒரு விஷயம் தான் கிர்கிஸ்தானை சூஸ் பண்ணது. அதனால தான் இப்போ நான் வாழ்க்கையை மாத்தினதுக்கான ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி அப்படி நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது அவங்க வந்து நிறையா ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போனாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக தான் இருந்தது. ஓகே 15 lakhsன்றதுனால நான் அக்செப்ட் பண்ணாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். சரி நான் அப்போ ட்ராவல் பண்ணி நாங்கள் போகும்போது என்னுடைய அம்மா வந்து எதுக்கு பயந்தாங்கன்னா, நான் வந்து செகண்ட் பாய் சைல்டு. ஸோ நான் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துட்டேன். என் அண்ணன் வந்து மெரின் இன்ஜினியர், அவரும் வெளியே போயிடுவார். சிஸ்டரும் சின்ன பொண்ணு. நான் சென்டர்னால ரொம்ப வீட்டுக்குள்ளேயே வளர்ந்ததுனால வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப பயம். அப்போது சரி நீலாம் போயிடுவியாடா அப்ராட்லான்னு கேட்டாங்க. அதெல்லாம் போயிடும், பார்த்துக்கலாமா, ரிஸ்க் எடுத்தால் தானம்மா அப்படின்னேன். சரின்னு அவங்க அந்த ரிலேட்டடாக டவுட்ஸ் கேட்டாங்க அந்த கன்சல்ட் ஏஜென்ட்டை. நீங்கள் கூட இருப்பீங்களா கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு. பட் நாங்கள் கூடவே தான் இருப்போம். ஃப்ரம் த டிபாச்சர் டில் த அரைவல் வி வில் தேர் அண்ட் வில் சப்போர்ட் யுவர் சைல்டுன்னாங்க. பட் ஆனால் அவங்க ஏர்போர்ட்டுக்கும் வரல. ஆக்சுவலாக சரி ஓகே அவங்க வரல, ஓகே ஸ்டூடெண்ட்ஸாவது வரணும் இல்லை, என் கூட போகிறவங்க யாருமே வரல. தனியாக நான் மதுரையிலேருந்து கிர்கிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணி போனேன். டியூரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி 7 to 10 days ஆச்சு எனக்கு ரீச் ஆக. ஏன்னா ஃபுல்லாக ஆக்சுவலாக கிர்கிஸ்தான் டிரான்சிட். ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்மியான சீப்பாக போட்டாங்க ஃப்ளைட்டு. என்கிட்ட வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ 15 lakhல 50% இங்கேயே பே பண்ணுன்ட்டாங்க. வி டோன்ட் ஹேவ் சாய்ஸ். ஸோ நாங்கள் பே பண்ணிட்டோம். லோனு ஆக்சுவலாக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீட்டில் வந்து அடக வச்சு தான் அந்த 50% பேமெண்ட்டை பண்ணாங்க, சிங்கிள் பேமெண்ட்டாக. அப்போது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகும்போது ஆக்சுவலாக ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சீப்பாகவே வந்து டிரான்சிட். அங்கே துபாய் போனேன், டெல்லியில் 1 week ஸ்டே பண்ணேன், துபாய் போனேன். எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலே நான் பண்ணதில்லை. இது எனக்கு புதுசாக இருந்தது. ஒரு 18 years சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? ஈவன் ஐ நோ ஓன்லி இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், அவ்வளோதான். ஐ டோன்ட் நோ ரஷ்யன், ஐ டோன்ட் நோ. அது ஆக்சுவலாக துபாயில் வேறு ஸ்டே பண்ணியிருந்தேன்னா. ஸோ ஒன்றுமே எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயத்தை தான் கோத்ரூ பண்ணேன். ஸோ அப்போல்லாம் வந்து பேரண்ட்ஸ் சொன்னால் பயந்துருவாங்கன்னு நிறைய விஷயம் எங்கள் அம்மா அப்பா சொல்லலை. நான் சொன்னால் நான் அப்பயே சொன்னல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலை. பட் அவ்வளோ விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னுடைய அந்த ஆக்சுவலாக கோலை ரீச் பண்ணுற மாதிரி கிர்கிஸ்தானில் ரீச் பண்ணேன். அங்கே ரீச் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி சைடில் கேட்கும் போது தான் தெரிஞ்சு டியூஷன் ஃபீஸ் இஸ் 30 lakh, நாட் 15 lakh. அண்ட் ஆல்சோ ஒரு பேமெண்ட் கூட யூனிவர்சிட்டிக்கு வரல. எல்லாத்தையும் இவங்க எடுத்துகிட்டு ஆஃபீஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் டைம் ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ்.
டோட்டலி ஐ எம் ஹெல்ப்லெஸ் அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு அவேர்னஸ் வந்து வெளியே கொண்டு போகணும். நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா எல்லாருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் ₹1 ₹2 கிடையாது, 1000 2000 கிடையாது. இட்ஸ் லேக்ஸ். 7.5 lakh நீங்க வந்து கொடுத்துட்டீங்க. நியர்லி 8 lakh. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸும் இல்லை. பட் ஆனால் அவங்க இது எல்லா கன்சல்டன்சியும் இப்படின்னு சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்காங்க. மணி மைண்டடாக இருப்பாங்க. யூனிவர்சிட்டி வந்தாச்சு. பட் அவங்க ஐ திங்க் அவங்க சைட்லேருந்து ஒரு 2-3 lakhs தான் பே பண்ணியிருப்பாங்க யூனிவர்சிட்டிக்கு. அதனால தான் அவங்களுக்கு வீசாலாம் போட்டு கொடுத்தாங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. யூனிவர்சிட்டிக்கு நான் இதை கொண்டு போனேன். அந்த சைடில் இருக்கிற அத்தாரிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த விஷயத்தை நான் கொண்டு போகணுன்ட்டு நான் 2020 இருந்தே நான் வந்து என்னுடைய தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து மேக்ஸிமம் அவேர்னஸ் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுவேன். தயவு செஞ்சு கன்டினியூ செஞ்சு நம்பாதீங்க. இதனால சஃபர் ஆனது நான் தான் கடைசியாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது அப்படின்றதுனால நான் யூடியூப் சேனல், என்னோட இன்ஸ்டாகிராமில் ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை பார்த்து மட்டும் 85+ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிக்கிறாங்க கிர்கிஸ்தானில். ஸோ எனக்கு வந்து என்னென்னா நான் ஓகே இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுனால ஸோ அந்த ஒரு மோட்டிவ் தான் எனக்கு இந்த மேக் எஜுடெக்கை வந்து ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்து டேரெக்டாக அட்மிஷன்ஸ் போடணும் அப்படின்றது என்னுடைய கோல். வண்டர்ஃபுல், வெரி இன்ஸ்பைரிங், சீரியஸ்லி. எனக்கு இது மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்ஃபேக்ட் இதை பார்க்குறவங்க கூட நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி யூ ஆர் பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன், உனக்கு என்னப்பா நீ வந்து அங்கே போயிட்டு வர, அப்படி தான் நினைப்பாங்க, ரைட்? ஏன்னா நீ வந்து அங்கே போய் படிச்சுட்டு அப்படி தான் நினைப்பாங்க எல்லாருமே. பட் ஒன்லி நம்ம இப்போ எந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் கூடும். அண்ட் ரியலி ரெஸ்பெக்ட் தட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் இந்த சொன்ன ஸ்டோரியிலே தெரிஞ்சிச்சு நீங்கள் எதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா கேட்கலையா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பண்ணுற, வை டு யூ ஹேவ் டு டேக் ஆல் த பெயின்ஸ்? கண்டிப்பாக கேட்டாங்க. ஏன்னா நான் லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர் இயருக்கு 2 month லீவ் விடுவாங்க, ஃப்ரம் ஜூன் டு ஆகஸ்ட். அந்த 2 month லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கால் பண்ணுறது, ஃபுல்லாக ஃபோன் கால்ஸ்லேயே தான் இருப்பேன். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் எனக்கு இன்கேஸ் யூனிவர்சிட்டி எனக்கு காலேஜ் இருந்தாலும் அந்த டைமில் இந்த வின்டர் பேட்ச் பசங்கள்லாம் வந்து அட்மிஷன் போட்டிருப்பாங்க. அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ நாங்கள் யூனிவர்சிட்டியில் பர்மிஷன் வாங்கிட்டு இவங்களை கூட்டிகிட்டு வருவோம். நான் ஈவன் ஐ ஹேவ் கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் டூ. நாங்கள் வந்து கூப்பிட்டு வரும்போது என் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு, ஏன் ஜான் இப்படி பண்ணுற, ஆக்சுவலாக என் வீட்டில் ஜான் தான் கூப்பிடுவாங்க, ஏன் ஜான் இப்படி பண்ணுற, நீ வந்து லைக் படிக்க தானே போனால் படிக்கிற ஒர்க்ஸ் மட்டும் பாரு, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் மட்டும் படிச்சுட்டு வர்றது வந்து எனக்கு ஓகே தான், பட் அதில் வந்து ஓகே போனால் படித்தேன் வந்தேன் அப்படின்னு இல்லாமல் நிறைய பேர் கைட் பண்ணணும், நிறைய பேருக்கு நம்ம பட்ட கஷ்டம் படக்கூடாது, அவ்வளோதான். ஸோ ஏன்னா நாளைக்கு எல்லாரையும் பார்க்க போகிறோம். நியர்லி ஒரு 3000 தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க அங்கே கிர்கிஸ்தானில் மட்டும். அதனால் நிறைய தமிழ்ஸ் நாங்கள் பார்ப்போம். ஒரு மினி தமிழ்நாடு மாதிரி தான் ஃபீல் ஆகும். பார்க்கும்போது அவங்க வந்து நம்மள மாதிரி சஃபர் ஆகிடக்கூடாது அப்படின்றது மெயின். இன்கேஸ் அவங்க நாளைக்கு பார்க்கும்போதும் ஏன் ஜானா நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல எங்ககிட்ட, ஏன் நீங்கள் சொல்லலை, யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போட்டிருக்கலாம்ல அவங்களும் கேட்பாங்க. நீங்கள் ஏன்னா சீனியராக இருக்கேன் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் ரொம்ப கம்மி தான். ஐ திங்க் லைக் லெஸ் தென் 50 தான் இருந்தாங்க. பட் இப்போது 3000 இருக்காங்க. யூடியூப்ஸ் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, நிறைய பேர் வராங்க, படிக்கிறாங்க. ஏன் கிர்கிஸ்தான் குறிப்பாக சூஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் ஃபீஸ் மற்ற கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் பேரண்ட்ஸ் கேட்டாங்க என்கிட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்ட்டு. பட் இது அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட்டுக்கு என்னுடைய அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ சென்னையில் இருந்தால் நாங்கள் டிபார்ட் ஆனோம். அப்போ அங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் என்னுடைய பேரண்ட்டை பார்த்து, உங்கள் பையன் வந்து லைக் ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் எங்கள் பேரண்ட் தே கேம் டு நோ, ஓகே இவ்வளோ ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இவன்ட்டு. அப்புறம் அம்மா அப்பாவே இதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க, ஜான் ஒன்னாலும் இத்தனை பேர் உடைய ட்ரீம் நிறைவாகுது, இத்தனை பேருடைய அமௌண்ட் சேவ் ஆகுது. ஏன்னா அப்ராட் சூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வெல் செட்டிலாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே கிடைக்கலான்னு தான் அங்கே போகிறாங்க. அவங்களையும் ஏமாற்றி அமௌண்ட் வாங்குறவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயம் நான் பண்ணும்போது அவங்கள காப்பாற்றுறேன் இல்லையா. ஸோ அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீ பண்ணு, அம்மா அப்பா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க தே கேம் டு நோ தட். ரைட், தி ப்ரௌடஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப பொழுதுன்னு பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என்ன கேட்டது. இந்த வேர்டை தான் நிறைய பேரண்ட்ஸ் எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, இதே வேர்ட். தேங்க்ஸ். ஏன்னா தட்ஸ் த மொமெண்ட், ரைட்? அதுதான் அந்த ப்ரௌடஸ்ட் மொமெண்ட் சொல்லுவாங்க. ரியலி ஈவன் ஐ ஃபீல் ரியலி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. யா, வெரி நைஸ், வெரி நைஸ், சீரியஸ்லி. பட் வாட், த அதர் சைடு, இந்த மாதிரி நீங்கள் நல்ல விஷயம் பண்ணும்போது அங்கே ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய வந்து ப்ரெஷர்லாம் வரும். நீ என்ன இப்படி பண்ணுற, எங்களோட பிஸ்னஸை நீ வந்து முடக்கிற அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சா? நிறைய வந்துச்சு. நிறைய த்ரெட்டனிங் கால்ஸ் கூட வந்தது. எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி யூடியூப் சேனலில் என்ன நீ போட்டுட்ருக்க,
delete பண்ணு, இல்லைனா நான் வந்து நீ அடுத்து லேண்டே ஆக முடியாது, நீ எங்கே லேண்ட் ஆனாலும் நாங்கள் வந்துடுவோம், உன்னை அடிச்சிருவோம்னு நிறைய மிரட்டினாங்க. பட் பை காட் கிரேஸ் தேனியில் இருக்க போலீஸ் எல்லாருமே நமக்கு, நான் ஆக்சுவலாக நேட்டிவ் தேனி. ஸோ அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், ஐடியில் பிரின்ஸிபலாக இருக்கார். ஹி ஹேவ் குட் கனெக்ஷன் வித் போலீஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்கக்கிட்ட நான் ரீச் ஆனேன். அவங்க வந்து லைக் நீ நீ எதுக்கும் பயப்படாத, யார் எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு ஒரு சப்போர்ட். சத்தியமாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைனா ரொம்ப சஃபர் ஆகிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குல்ல, கமெண்ட் செக்ஷனில் தப்பாக கமெண்ட் பண்ணுறது, மேபி இந்த வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னென்னா நான் வந்து இது வந்து பிரேக் டவுன் பண்ணுறேன். யா ஒரு 10 to 20 இயர்ஸாக ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக நான் பாதிக்கப்பட்டதான் பேச முடியும் இல்லையா. ஸோ அதை நான் வெளியே கொண்டு வரவும், அதை வந்து என்னை எக்ஸ்போஸ் பண்ணவும் அவங்களுக்கு அது பிடிக்காமல் நிறைய கமெண்ட் செக்ஷனில் தப்பாக பேசுறது அப்படி இருந்தாங்க. அதெல்லாம் ஓகே நீங்கள் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு ஏஜென்ட் வந்து நீங்கள் வீடு டெலிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் நான் உங்களுக்கு பே பண்ணுறேன்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அமௌண்ட் நான் உங்களுக்கு பே பண்ணுறேன், உங்களுக்கு யூடியூப் சேனலில் அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஐ டிடன்ட் டெலிட். இன்னும் வீடியோஸ்லாம் இருக்குது யூடியூப்பில். யா அவ்வளோ மணி மைண்டடாக இருப்பாங்க. தே ஆர் ஏர்னிங் ஹியூஜ் அமௌண்ட். பட் அது வந்து லீகலாக பண்ணால் பரவாயில்ல இல்லையா. அவன் பேரண்ட்ஸை ஏமாற்றி அது எப்படி ஏமாத்துறாங்கன்னு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 15 lakhs தான் சொல்லி அட்மிஷன்ஸ் போடுவாங்க. ஆனால் அப்ராட் போனதுக்கப்புறம் டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுவே பொய் தான் சொல்லிவிட்டு ஆக்சுவல் ஃபீஸை கடைசியாக கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கு வந்து யூனிவர்சிட்டி எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்க யூனிவர்சிட்டிஸ் தான். இந்த இன்டர்மீடியட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கனால அந்த காலேஜோட நேமும் போகும், அந்த கண்ட்ரி நேமும் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து இப்படி தான் நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாமல் நம்ம சைடில் நம்மளும் வந்து ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணணும். அதான் நானும் வந்து சொல்கிறது. கவுன்சிலிங் செக்ஷனில் நீங்கள் கூகுள் போவீங்க, பெஸ்ட்டு காலேஜ் இன் ரஷ்யா, பெஸ்ட் காலேஜ் இன் ஜார்ஜியா, பெஸ்ட் நம்பர் 1 காலேஜ் இன் கிர்கிஸ்தான்லாம் போடுவீங்க. அப்போ பார்த்ததும் ஒரு காலேஜ் வரும், இந்த காலேஜ் தான் சூஸ் பண்ணிட்டு போயிடுறது. அது ஒரு லிங்க், யார் அந்த லிங்க்கை பார்க்கணும் இல்லையா. அந்த வெப்சைட் வந்து ஒரு ஏஜென்ட்டோட லிங்காக கூட இருக்கலாம். இப்போ எவ்ரி யூனிவர்சிட்டி காட் அப்டேட்டட். அவங்க எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா வந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு வந்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. யா தே ஹாவ் டு நோ தட். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அவங்க கூகுளில் போட்டால் வந்துடும், உள்ளே போய் பார்த்தா நல்லா இருக்குப்பா காலேஜ் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஃபீஸ் 15 லட்சம் தான் போட்டிருக்காங்க அப்படின்றவாங்க. அவங்க வெப்சைட்லேயே அவங்கள வந்து நாங்கள் தான் வந்து அட்மிஷன் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அவங்களே போட்டுப்பாங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே ட்ரஸ்ட் பண்ணாமல் எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். நீங்கள் அதை சர்ச் பண்ணி அவங்க அட்மிஷன் ப்ரொசீஜரோடைய அந்த ஒரு லிங்க் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இமெயில் ஐடி இருக்கும். அவங்கள்ட்ட வந்து இப்போ தமிழ்நாட்டில் நான் இருக்கேன், எங்களுக்கு அட்மிஷன் போனால் நாங்கள் யாரை நாங்கள் அணுகணும், யார் நாங்கள் ரீச் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்களே இன்கேஸ் அவங்களுக்கு அஃபிலியேட்டட் ஆஃபீஸ் இருக்குன்னா அவங்களே சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் லைக் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, கவுன்சிலிங் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். அது யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ஆஃபீஸ் தானா இல்லை கன்சல்டன்சியான்றது நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருக்குது. அது அவங்களே வந்து வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்மள போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டாக்டர், இப்போ வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டடிங் இன் அப்ராட் வென் கம்பேர்ட் டு த ப்ரைவேட் காலேஜஸ் இன் இந்தியா? ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங்கில் மாதிரி தான் இருக்கும். ஆனால் there's something that is very different and also அதில் என்ன ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபீஸ் தான், அஃபோர்டபுள் ஃபீஸ். ஆனால் நம்மளுடைய ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நியர்லி 20 lakhs மேலே எக்ஸாம் கொடுக்குறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். 23 lakhs கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 1.5 lakh நீட் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. இப்போது இந்த இதுக்கே வந்து 1,56,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியா 2025 நீட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சீட்ஸ் அலாட்மெண்ட்டு வந்து எவ்வளோ தெரியுங்களா? ஜஸ்ட் 10,000. அதில் 5,000 கவர்மெண்ட் கோட்டா, 5,000 டீம்ட் அண்டு செல்ஃப் ஃபைனான்சிங். ஸோ அந்த 5,000 தான் போவாங்க யாரெல்லாம் கட் ஆஃப் வாங்கலையோ. யாரெல்லாம் கட் ஆஃப் வாங்குவாங்கன்னு தெரியுங்களா? இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு இந்த 2-3 years ட்ராப் பண்ணி படிப்பாங்கல்ல, அவங்க தான். புதுசாக இந்த ஃப்ரெஷராக படிக்கிறவங்களுக்குலாம் சீட்டே கிடைக்காது. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியே அவங்க இப்போது மினிமம் கட் ஆஃப் மார்க் கேட்குறது 600+ கேட்குறாங்க. ஓபிசி வந்து 550+ கேட்குறாங்க. இட்ஸ் வெரி டஃப் ஆக்சுவலி டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் நீட் ரீசெண்ட்லி. ஸோ அதனால் அதுவும் இப்போ நீட் அகாடமிலையும் வந்து அவங்க வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு வேணும், அடுத்தடுத்த வருஷம் ட்ராப் வேணும். அதனால் வந்து அவங்களும் கோச்சிங் சூப்பராக கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக கொடுக்கறது இல்லை, சீரியஸாக. ஒரு சில நீட் ஏன்னா நிறைய நம்மள்ட்ட வரவங்க எல்லாருமே நல்ல குட் மார்க். இதுலேயும் ஸ்கேம் இருக்குயா, ஷுவராக இதுலேயும் ஸ்கேம் இருக்குது.
நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆனால் நான் இங்கே படிக்கிறேன் அங்கே படிக்கிறேன்டி அங்கே படித்து எதுக்குடா ஒரு இவ்வளோ கம்மி மார்க் வாங்கிறேன்னு கேட்கும்போது இல்லை நான் ஃபஸ்ட்டு மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறது இல்லை ரொம்ப அப்படி டீச்சர்ஸே அப்படியே விட்டுறாங்க. ஆல்சோ யூ நோ அபவுட் லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் ரைட், மிகப்பெரிய ஸ்கேம் நடந்தது. ஸோ அதனால் வந்து டீச்சர்ஸ்க்கே வந்து இப்போ வந்து ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுக்குறது இல்லை, அப்படியே விட்டுறாங்க. நான் கண்டுக்காமல் நம்மளே ஓன் ஸ்டடி தான் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1 year 2 year செல்ஃப் ஸ்டடி பண்ணி வரவங்கனால தான் இந்த கவர்மெண்ட் சீட் எடுக்க முடியுது தவிர இந்த ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு படிக்கிறவங்களால எடுக்க முடியாது. அப்போ 2 years அவங்க ட்ராப் பண்ணாங்கன்னா எம்பிபிஎஸ் 5 years, டோட்டலாக 7 years அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பெரிய இயர் இல்லையா? ஸோ அதனால் அப்ராட் சூஸ் பண்ணோம்னா நம்ம சேவ் பண்ணலாம், ட்ராப் பண்ண வேண்டாம். இது செகண்ட். ஓகே. ஸோ டைமும் சேவ் ஆகுது, மணியும் சேவ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மணின்னு வரும்போது நம்ம இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டியில் பெர் இயருக்கு 25 lakhs வரும். அந்த 25 lakhs இருந்தால் நம்ம அப்ராடில் 5 yearsம் படித்து முடிச்சிடலாம். யா 25 கூட வராது. இப்போ நான் கேசிஎம்ஏ காலேஜ் பற்றி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். இந்த காலேஜில் 5 yearsக்கு உங்களுக்கு வந்து 19 lakhs தான் செலவாகும். ரியலி? இப்போ நீங்கள் போகும்போது 30 lakhs சொன்னீங்கல்ல? லைக் வந்து நான் சொன்னது வந்து எல்லாமே கவர் ஆகும், ஹாஸ்டல் மெஸ் எல்லாம் சேர்த்து. காலேஜ் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 19 lakh தான் வரும் கேசிஎம்ஏ காலேஜில். அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம அதிகமாக லைக் இந்த 30 lakhs செலவாகுது அப்படின்னா இதில் வந்து ஒரு 20 lakhsனு வச்சுக்கோங்க ரவுண்டாக. 20 lakhs காலேஜுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்க 10 lakhs வந்து ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஓகே ஆகும். ஸோ ஓகே நியர்லி அவங்க வந்து இப்போ 5 years இந்தியாவில் படிக்கும்போது அவங்களுக்கு 1 crore செலவாகும். அப்ராடில் படிக்கும்போது நமக்கு 25 to 30 lakhs முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நான் வந்து இது வரைக்கும் நான் ஆல்ரெடி நிறைய அமௌண்ட் லாஸ் ஆச்சு எனக்கு இதனால். பட் இதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி அப்ராட் போனால் அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இது ரிசர்ச் பண்ணாமல் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நம்ம போகலாம் அப்படி. ஈவன் அந்த ஏஜென்ட்லாம் அந்த கண்ட்ரி ஸ்பெல்லிங் கூட தெரியாது, அந்த கண்ட்ரிக்கு போயிருக்கவும் மாட்டாங்க. ஆனால் அந்த கண்ட்ரி பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் பற்றி. அந்த கண்ட்ரிக்கு அவங்க போய் விசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, காலேஜை பார்த்துருக்க மாட்டாங்க, எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா லைக் நான் படித்த கண்ட்ரிலேயே சொல்கிறேன், நியர்லி 25 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, 20 to 25 இருக்குது. அதில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஆக்சுவலி இதுதான் வந்து உண்மை. ஒரு சில காலேஜ் தான் நல்லாயிருக்கும், ஒரு சில காலேஜ் தான் நம்ம என்எம்சி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம இடத்தை பற்றி பேசலாம் ஷுவரா. ஸோ வாட் ஆர் த மிஸ்கன்செப்ஷன்ஸ்? இப்போ வந்து காமனாக மிஸ்கன்செப்ஷன் இருக்கும் என்னன்னா, ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு அப்ராட் போய் படிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் இருக்கும்ப்பா, இதெல்லாம் அதனால பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி யோசிப்பாங்க. கரெக்டா? இப்போ உங்கள் பேரண்ட்ஸே யோசிச்சாங்க எதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷன்ஸ்னால் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் படித்தாதான் வந்து வேல்யூபிள், அப்ராடில் படித்தா வேல்யூ கிடையாதுன்னு நினைப்பாங்க. அப்புறம் வந்து தென் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து இருக்குமாங்க, ஒரிஜினல் கடவர்ஸ் வச்சு டீச் பண்ணுவாங்களா? ஏன்னா இங்கே சென்னையில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் நம்ம தமிழ்நாட்டில். பட் அப்ராட்லலாம் போனோம்னா பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் கம்மி தான் பாப்புலேஷன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்குமா, நல்லா சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்றது. அடுத்து வேறு என்னன்னா அவங்களுக்கு ஒரு லைக் மிஸ்கன்செப்ஷன் வேறு என்ன அவங்க திங்க் பண்ணுவாங்க மெஜாரிட்டியான்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் தான். ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவாங்களா? இப்போ எனக்கு நடந்த மாதிரி தான். இதுதான் யோசிச்சாங்க. 15 lakhsல முடிச்சிடலாம்லன்னு எங்கள் வீட்டில் சொல்லும் போது, முடிச்சிடலாமா அவங்களே சொல்கிறாங்க காலேஜோட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி போகிறது தான். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க டபுள் ஆகவும் அதுவும் ஒரு இது தான். ஸோ இப்போ பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் தான் இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போ நான் அது இப்போயும் நினைப்பேன், நான்லாம் ரொம்ப மக்கா இருந்திருக்கேனே எம்பிபிஎஸ் போடும்போது அட்மிஷன் போட. ஏன்னா எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. இப்போ நான் இவ்வளோ லைக் இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுனால நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி சொன்னேன். இப்போ அவங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் எனக்கு காலே பண்ணுறாங்க. ஆனால் கேசிஎம்ஏ காலேஜில் வந்து ஒரிஜினல் கடவர்ஸ் இருக்குது தானே, டீச் பண்ணுறாங்க தானே, அப்போ எனக்கு அங்கே அட்மிஷன் போடுங்கன்னு அது எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு வந்து ஃபைனலாக அட்மிஷன்ஸ் போடுறதுக்கு மட்டும் தான் எனக்கு காலே பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கும் ஓரளவுக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. அதனால் வந்து அவங்க மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, கேட்கும் போதே இங்கே ஒரு ஃபீஸ் சொல்லிவிட்டு அங்கே மாற்றிட மாட்டாங்களா ஜான் அப்படின்வாங்க. நான் வந்து ஐயோ அப்படிலாம் கிடையாது மாதிரி டைரக்ட் அட்மிஷனு. நீங்கள் வந்து வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி அவங்க சேஞ்செல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான். ஸோ அடுத்து வந்து இப்போது ரீசெண்டாக ரஷ்யா யுக்ரைன் வார் வந்துச்சு. ஸோ சேஃப்டி எப்படி இருக்கும்னா, எக்ஸாக்ட்லி அதுதான் நான் கேட்கணும் வந்தேன். இந்த சேஃப்டிங்கிறதும் வந்து மக்கள், அதாவது பேரண்ட்ஸ் மனசில் ஃபஸ்ட்டு இருக்கிறது, இந்த கண்ட்ரி சேஃபா? ஏன்னா இந்தியாவே இப்போ சேஃப் இல்லைங்கிறாங்க. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற, நம்ம ஊரில் இருக்கிறதே சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு இந்த மாதிரி. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியுமே இப்போ சேஃபாக இல்லைன்னு பார்க்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக. ஆமாம், அதை சொல்லுவாங்கல்ல. அதுதான் கேட்குறாங்க, சேஃபாக இருக்குமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கொஷின் சேஃப்டி தான். ஸோ அப்போ வந்து ஏன்னா இப்போ ரீசெண்டாக யுக்ரைன் ரஷ்யா வார் வந்துச்சு,
பேண்டமிக் வந்தது சைனாவில். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது சேஃபாக இருக்குமா, இன்கேஸ் அப்படி ஏதாவது இஷ்யூஸ் வந்தாலும் சீக்கிரமாக எவாக்குவேட் பண்ணுவாங்களா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்களா, அந்த கவர்மெண்ட் எப்படி, யார்கிட்டயாவது வந்து அவங்க வார் ஜோனில் இருக்கா ரெட் ஜோனில் இருக்காலாம் கேட்பாங்க. ஸோ நம்ம கிர்கிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரிக்குட்டியும் ஒம்பு வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, பீப்புள்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியன் கவர்மெண்ட் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்தியன் எம்பசி இருக்குது கிர்கிஸ்தானில். தே வில் ஆல்வேஸ் ஹெல்ப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நியர்லி 20,000 இந்தியன்ஸ் படிக்கும் போது 20,000 இந்தியன்ஸ் படிக்கிறாங்க கிர்கிஸ்தானில் மட்டும். ஓகே, நீங்க 3000 சொன்னீங்களா? அது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். ஓ, சோ இந்தியன்ஸ் ஓவரால் இந்தியன்ஸ் வந்து 20,000, தமிழ் மட்டும் அது நியர்லி 3,000 படிக்கிறாங்க. சவுத் இந்தியாவில் மட்டும் சென்சஸ் எடுத்தோம்னா நியர்லி ஒரு 5,000. அந்த 20ல் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அதனால் வந்து இந்தியன் எம்பசி அங்கே இருக்கிறதுனால நான் கோவிட் அப்போ அங்கே தான் இருந்தேன். கோவிட் அப்போது பேண்டமிக்கில், ஏன்னா உலகமே ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தது இல்லையா. ஸோ அந்த டைமில் சீக்கிரமாக வந்து எங்களுக்கு வந்து இந்த பேண்டமிக் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சீக்கிரமாக. பிகாஸ் பாப்புலேஷன் கம்மின்றதுனால சீக்கிரமாக நாங்கள் வந்து குவாரண்டைன்லாம் பீட் பண்ணிட்டோம். அந்த டைமில் வந்து எவாக்குவேட் ஆகணுன்றது எங்களோட பெரிய ஒரு கோலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அந்த சினிமா இந்த இதெல்லாம் ஹாலிவுட்டில் தான் பார்த்துருப்போம். அதெல்லாம் ரியலாக லைஃப்பில் நடக்கும்போது எப்படியாச்சும் நம்ம போயிடணும் ஊருக்குன்ற மாதிரி இருந்த டைமில் அந்த ஏஜென்ட் கன்சல்டன்சி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை சுத்தமாக. அப்படியே நம்பரே மாற்றிட்டாங்க. அந்த டைம்லாம் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா என் காலேஜோடைய அசோசியேட்டிவும் முக்கியமாக இந்தியன் எம்பசி, இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ஃப்ளைட் சார்ஜ் எதுவுமே வாங்கலை, ஃப்ரீயாக எவாக்குவேட் பண்ணாங்க. ட்ரூத் ஃப்ளைட்டு நாங்கள் வந்து இங்கே சென்னையில் தான் லேண்ட் ஆனோம். ஃப்ரம் பிஷ்கேக் டு சென்னை. சவிதாவில் வந்து சவிதா காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து ஒரு 1 வீக் குவாரண்டைன் வச்சுருந்தாங்க. அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்தியன் எம்பசி, பிஷ்கேக்கில் இருக்குது இந்தியன் எம்பசி. அதுக்கு அம்பாசிடர்ஸஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால நாங்கள் எவாக்குவேட் ஆனமே தவிர இந்த ஏஜென்ட் கன்சல்டன்சி ஒரு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணல. ஸோ இந்த மாதிரி இந்தியன் எம்பசி இருக்கும் போதே உங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் தெரியும். சரி, நாங்கள் இந்தியன்ஸ் எதை நாங்கள் ஃபேஸ் பண்ணாலும் நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாச்சும் எந்த கண்ட்ரிக்கு வேணால் வார் வரலாம். ஸோ இப்போயே ரீசெண்டாக தெரியும் உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் வரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம எங்கே வேணால் வார் நடக்கலாம். இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், ரைட்? ஸோ அப்போ இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சரில் இஷ்யூஸ் வந்தாலும், பேண்டமிக் மாதிரியே வந்தாலும், நான் சேஃபாக இந்தியா வந்துட்டேன் இல்லையா. ஸோ நானே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன். ஸோ அதனால் இப்போ அப்படி அதில் சேஃப்டி பற்றி நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டாம். கிர்கிஸ்தான் இஸ் சேஃபஸ்ட் கண்ட்ரி. வண்டர்ஃபுல். ஸோ ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க், லைக் கண்ட்ரி சூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதில் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ் அப்ராட் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிலிப்பைன்ஸ், ஜார்ஜியா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. யுக்ரைனும். இப்போ யுக்ரைன் வந்து வார் வந்ததுனால இப்போ யாரும் சூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ இவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது. எதுக்கு கிர்கிஸ்தானை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிலிப்பைன்ஸில் வந்து 2019 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அவங்க வந்து பிரேக் பண்ணாங்க, என்எம்சி ரூல்ஸை. எப்படின்னா அவங்க வந்து பிஎஸ் எம்எஸ்ன்னு 2 மெர்ஜ் பண்ணி ஈக்குவலன்ட் எம்பிபிஎஸ்ன்னு கொடுத்தாங்க. 2 இயர்ஸ் இந்தியாவில் படிக்கணும், 2 இயர்ஸ் பிலிப்பைன்ஸில் படிக்கணும், அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. 4 இயர்ஸ் தான் கோர்ஸே அவங்களுக்கு. பட் என்எம்சி ரூல்ஸ் படி 54 மந்த் நம்ம வந்து படிச்சிருக்கணும், விச் இஸ் 4.5 இயர்ஸ். ஸோ கம்பல்சரி 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கணும். டோட்டலாக மினிமம் 5.5 இயர்ஸ் படித்தாதான் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணி லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது அவங்க பண்ணதுனால நிறைய காலேஜஸ் வந்து அவங்க வந்து என்எம்சி அப்ரூவல் வந்து நீக்கிட்டாங்க. ஸோ அதனால் பிலிப்பைன்ஸுக்கு இப்போ சூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, இப்போ ஜார்ஜியா மற்ற கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம கிர்கிஸ்தானியை தனித்துவமாக தெரியுதுன்னா ஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஜார்ஜியாவிலே உங்களுக்கு முடிக்கிறதுக்கு 40 to 45 lakhs ஆகும், செலவாகும். அண்ட் ஆல்சோ அங்கே டியூரேஷன் ரொம்ப அதிகம். நியர்லி ஒரு 6 இயர்ஸ் அவங்க படிக்கணும். அதுவும் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்எம்சி ரூல்ஸ் 2021ல் ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். என்ன அப்படின்னா, எந்த கண்ட்ரியில் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்றது. லைசன்ஸ்? யா, மெடிக்கல் லைசன்ஸ். ஓ, மெடிக்கல் லைசன்ஸ். யா, அந்த லைசன்ஸ் நம்ம வச்சிருந்தா தான் இந்தியாவில் வந்து நம்மளால வந்து டாக்டரை ஒர்க் பண்ண முடியும். இது 2021 அப்டேட். ஸோ அப்போது 21க்கு மேலே யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ யாரும் கிராஜுவேட் ஆகிருக்க மாட்டாங்க, ரைட்? 4th இயர் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகலை இந்த விஷயம். எங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக எங்களுக்கு தெரியும், ஒரு கிராஜுவேட்டாக எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களே பார்ப்பீங்க, இன்னும் 1 இயர் 2 இயரில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதை பற்றி. யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணாத கண்ட்ரியில் போய் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கிர்கிஸ்தானில் வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க வித்தவுட் எனி லைசன்சிங் எக்ஸாம். யா, அண்ட் வித்தவுட் எனி ஃபீ. வித்தவுட் எனி ஃபீ. யா, அவங்க டிகிரி கொடுக்கும் போதே லைசன்ஸும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லா கண்ட்ரிலையும் வந்து கொடுப்பாங்க, என்ன கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரிலையும் ஒரு மெடிக்கல் கவுன்சில் இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஃபாரினர்ஸ் தானே, எப்படி நமக்கு போனது வந்து எப்படி கொடுப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணதான்னு பார்ப்பாங்க. அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு தான் லைசன்ஸும் கொடுப்பாங்க, அங்கே படிக்கிற கிராஜுவேட்ஸ்க்கு தான். அப்படி இருக்கும்போது எல்லா கண்ட்ரிலையும் காமனாக கொண்டு வர ஒரு விஷயம் என்னென்னா லைசன்சிங் எக்ஸாம். இப்போ யூகேனா பிளாப் எக்ஸாம், யூஎஸ்ஏனா யூஎஸ்எம்எல்இ, ஆஸ்திரேலியானா ஏஎம்சி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரஷ்யாலையும் அதே மாதிரி ரஷ்யன் மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இது மாதிரி இருக்கும். அது கிளியர் பண்ணால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற லாங்குவேஜ் வந்து அவங்களுடைய ஓன் லாங்குவேஜாக இருக்கும். இப்போ ரஷ்யாவில் ரஷ்யன், சைனாவில் சைனீஸ், அதே மாதிரி ஜார்ஜியாவில் அவங்க லாங்குவேஜ். அப்போ இட்ஸ் மஸ்ட் டு நோ தட் பர்టిక్యులர் கண்ட்ரிஸ் லாங்குவேஜ். கம்பல்சரி தெரிஞ்சால் தான் அதை அட்டெண்ட் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். இல்லைன்னா லைசன்ஸ் கிடைக்காது. அப்போ இந்தியாவுக்கு வர முடியாது, வந்து ஒர்க்கும் பண்ண முடியாது. இந்த ஒரு அவேர்னஸ் சுத்தமாக கிடையாது. ஏஜென்ட் இது வெளியே சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகலை இன்னும், கரெக்டுங்களா? அதனால் இது வெளியே சொல்லவும் மாட்டாங்க, அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. பட் கிர்கிஸ்தானில் நாங்கள் இவ்வளோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம், இவ்வளோ சவுத் இந்தியன்ஸ், இவ்வளோ இந்தியன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலும், இல்லை ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, அதுக்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தாலும், அதிகமாக இந்தியன்ஸ் போய் படிக்கிற கண்ட்ரி கிர்கிஸ்தான் தான். அதிகமாக இந்தியன்ஸ் படிக்கிறதுனால ப்ரியாரிட்டிஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஸ்டூடெண்ட் கமிட்டி இருக்கும், நாங்களாம் யூனிவர்சிட்டி சைடில் போய் எங்கள் லைசன்ஸ் கொடுங்க வித்தவுட் லைசன்சிங் எக்ஸாம். இஃப் எக்ஸாம் நீங்கள் கொடுத்தா அது இங்கிலீஷில் தான் இருக்கணும். எங்களுக்கு வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்கிறது ஓகே, லைக் வந்து பேசிடலாம். நிறைய பேர் ஹிந்தி வந்து கற்றுப்பாங்க, பேசுவாங்க, ஆனால் எழுத படிக்க தெரியாது இல்லையா? ரிட்டன் அண்ட் அதே தான், அதே கான்செப்ட் தான். எங்களுக்கு வந்து ரஷ்யன் பேச தெரியும், 1 இயரில் ரஷ்யன் நான் பேசுவேன். பட் ஆனால் ரஷ்யன் வந்து ரிட்டன் அண்ட் ரீடிங் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். லைக் இதுவும் சைனீஸும் அப்படி தான், எல்லா லாங்குவேஜும் அப்படி தான் இருக்கும். அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் எம்பிபிஎஸ் கோர்ஸ் 19 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கே நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், நாக்கு தள்ளிடுவோம். இதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் வேறு ரிட்டன்லாம் எப்படி, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அதை வந்து எக்ஸ்ட்ரா டைமும் கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஸ்டூடெண்ட் கமிட்டி எல்லோரும் சேர்ந்து போயிட்டு கேஎஸ்எம்ஏ காலேஜில் நாங்கள் வந்து டீனை வந்து பெர்மிஷன் கேட்டோம். ரெக்டார், டீன் மேம் எல்லாத்தையும் போயிட்டு நாங்கள் பெர்மிஷன் கேட்டோம், சார் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு படிக்கு மேலே போயிட்டு அந்த லைசன்ஸ் வித்தவுட் லைசன்சிங் எக்ஸாம், நீங்கள் எக்ஸாமே எழுத வேண்டாம், டிகிரியோடு சேர்த்து நாங்கள் லைசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொடுத்த ஜியோ ஆர்டர் தான் இது. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் போடுங்க, எல்லோரும் பார்க்கணும். இது ரஷ்யனில் இருக்கும், நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, KSMA offers, KSMA Kirghiz State Medical Academy, Government University, that offers Doctor of Medicine, MD program of international students. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே KSMA graduates are awarded a state diploma on certificates of clinical training, allowing them to practice medicine as general practitioner in Kyrgyzstan. அப்போது அவங்க லைசன்ஸை வந்து கிர்கிஸ்தானில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த லைசன்ஸை வச்சு நம்ம இந்தியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி லைசன்சிங் எக்ஸாம். வெரி நைஸ். இந்த ஒரு விஷயம் வந்து எப்படியாவது நம்ம தமிழ் பசங்களுக்கு இந்தியன்ஸ் கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்தேன். ஸோ அவங்க ஜியோ ஆர்டரை எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க, நீ வச்சு யூஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக இதை வந்து இந்தியாவிலாட்டி போய் சொல்லு. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற கிர்கிஸ்தானுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட ஆர்டர், அவங்க ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும், அவங்களுக்கு KSMA அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் அவங்க வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ we are the first university to issue license to Indian medical graduate without any licensing exam. ஸோ அதனால் வந்து எல்லா NMC ரூல்ஸுமே இவங்க வந்து பார்ப்பாங்க. முக்கிய காரணம், நான் திரும்ப கிர்கிஸ்தானை நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அதர் கண்ட்ரிஸ் இருக்கும்போது ஏன் கிர்கிஸ்தானை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நிறைய இந்தியன்ஸ் இருக்கிறதுனால இனி ஃப்யூச்சரில் NMC என்ன வந்து அவங்க வந்து ரூல்ஸ் மாற்றினாலும் அது அப்டேட் ஆகிறதுக்கு இதுவே பெரிய ப்ரூஃப். ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நிறைய பேருக்கு கமிட்டி இருக்கிறதுனால நாங்கள் சொன்னால் டக்குன்னு அதுக்கு எத்தனை அப்டேட் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இவாலுவேட் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களே கூகுள் சர்ச்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு யூனிவர்சிட்டி ஜென்யூன்லி ரெகக்னைஸ்ட் அண்ட் ஜென்யூன்லி ரிலையபிள் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலாக வந்து அந்த யூனிவர்சிட்டியோட நம்ம NMC வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு இல்லையா, ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களோட லேட்டஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் படிச்சிருந்தாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், ஸோ நம்ம நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் கொண்டு வந்திருக்க அந்த FMGL ரெகுலேஷன்ஸ் அதை ஃபாலோ பண்ணுதான்றதான் பார்க்குறாங்க, அதை தான் போய் படிக்க சொல்கிறாங்க. ஒரு கண்ட்ரிலும் நம்ம இந்தியன் எம்பசி இருக்கும், அவங்களோட வெப்சைட்லையும் என்ன போட்டிருப்பாங்கன்னா, இங்கே நிறைய காலேஜ் இருக்குது, அவங்களும் குறிப்பிட்ட ஒரு காலேஜ் நேமே சொல்ல மாட்டாங்க, நிறைய காலேஜ் இருக்குது, நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு படிங்க, முக்கியமாக இந்த FMGL ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணதான்னு பாருங்கள், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டோட ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணதான்னு பாருங்கள் அப்படின்னு தான். அது எப்படி ஃபாலோ பண்ணுறது, எந்த யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுறது, எது ஃபாலோ பண்ணல அப்படின்றது இப்போ சர்ச் பண்ணுறது ரொம்ப டஃப். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஏஜென்ட் வந்துட்டாங்க, ஃபேக் ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டாங்க, நம்ம கூகுள் சர்ச் பண்ணாலே அவங்களோட வெப்சைட் தான் வரும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க பே பண்ணி கூகுள் ஆட்ஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அங்கே படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல, தமிழ் பசங்க, அந்த காலேஜ் ஒரு குறிப்பிட்ட காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த காலேஜில் படிக்கிற பசங்க கிட்ட ஜென்யூனாக கேட்கலாம்,
ஸோ இப்போ தான் சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு இல்லையா, ஸோ எல்லாருமே அவங்க அப்ராட் போனால் வீடியோஸ்லாம் எடுத்து போடுறாங்க, அப்படியே அவங்கள ரீச் பண்ணி போகலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன், ரொம்ப புதுசாகவும் இருக்கும் இது. என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து டைரெக்டாக காலேஜ் விசிட் பண்ணலாம். நான் சொல்கிறது அதுதான். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ரைட்? நியர்லி 30 lakhsன்றது இது ஷார்ட் அமௌண்ட் இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம கேஎஸ்எம்ஏ காலேஜ்லேருந்தே ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் பார்த்துக்கிறாங்க. தென் ஆல்சோ வீசா அவங்களே அப்ளை பண்ணிடுறாங்க வித்தவுட் எனி சார்ஜ். ஸோ அதனால் பேரண்ட்ஸு டேரெக்டாக கண்ட்ரி வந்துட்டு அங்கே இருக்க ஒரு காலேஜும் பார்க்கலாம். அப்படி பார்த்து நம்ம அட்மிஷன் பேரண்ட்டும் இருக்காங்க. யா, ஓகே. ஒரு பேரண்ட் வந்து அவங்களோட டாக்டர் சேர்க்கறதுக்கு நம்ம கண்ட்ரி வந்துட்டு அவங்க காலேஜெலாம் பார்த்துட்டு, நிறைய காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக நம்ம காலேஜ் வந்தாங்க. அவங்களுக்கு இல்லை லைக் பார்த்துட்டு இது ஷார்டேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம காலேஜை பார்த்துட்டு, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், அதுவும் கிர்கிஸ்தானில் ஃபஸ்ட்டு வந்த மெடிக்கல் காலேஜ் இது தான். 1939 ரன் ஆகிட்டு இருக்கு. 86 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த காலேஜை நம்ம பார்க்கலான்னு சொல்லி என்னை வந்து ரீச் அவுட் பண்ணாங்க. அதே இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் பார்த்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி நான் காலேஜ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்த்தாங்க, ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. அங்கே இருக்க பசங்கள்கிட்ட பேசினாங்க. அப்போயே நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ அவங்க பேசும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அம்மா எல்லாம் ஓகேவா இருக்குமா, நீங்கள் படிக்க வைக்கலான்னு சொல்லவும் அங்கே டேரெக்டாக அட்மிஷன் போட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 30 lakhs நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 30,000 பார்க்காம நீங்கள் வந்து உங்கள் பசங்களை அனுப்பும்போது உங்களுக்கும் சேர்த்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுங்க. நான் இப்போ கவுன்சிலிங்கில் அதெல்லாம் சொல்கிறது பேரண்ட்ஸ்கிட்ட, நீங்களும் வாங்க, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு கிர்கிஸ்தான், நான் உங்க கூட இருப்பேன். உங்களுக்கு ட்ராவலுக்கு பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் வந்து அங்கே அக்கோமடேட் பண்ணுறது நான் கூட இருக்கேன். ஏன்னா எனக்கு என்னென்னா நான் படித்த கண்ட்ரியில் நம்ம தமிழ் பேரண்ட் வர்றது பார்க்கணுன்றது என் ஆசை. வந்திருக்காங்க, ஆல்ரெடி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நான் அங்கே வந்து கிளாஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்துட்டு அவங்க பசங்க எப்படி படிக்கிறாங்கன்றத ஒன் டைம் வந்து பார்த்துட்டாங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்க்கு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. எந்த மாதிரி பிளேஸில் என் பொண்ணு இருக்கா, எவ்வளோ சேஃபாக இருக்கா, என் பையன் எவ்வளோ சேஃபாக படிக்கிறான், ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மூலயமா நம்ம இந்த மாதிரி கரப்டடாவோ இல்லை வந்து நல்லா இல்லாத யூனிவர்சிட்டிஸில் இருந்து நம்ம விடுவிச்சுட்டு நல்ல காலேஜாக போய் நம்ம சேர்ந்து படிக்கலாம். வண்டர்ஃபுல். அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஐ வாண்ட் டு ஆஸ்க் a question. உங்க அப்பா அம்மா வந்து பார்த்தாங்களா, கூட்டிட்டு போனீங்களா? அதுக்கப்புறம் இல்லை ஆக்சுவலாக இல்லை, எனக்கு ரொம்ப ஆசை கூட்டிகிட்டு வரணுன்ட்டு. ஆக்சுவலாக என்னோட இப்போ தான் நான் கிராஜுவேட் ஆனேன், ஒரு 4 month ஆகுது. கிராஜுவேஷன் கூப்பிடலாம்னு நினச்சேன், பட் போத் ஆர் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப். அதனால் அவங்களால அப்ராடுக்கு வரதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்ததா, ஸோ அதனால் கூப்பிட முடியல. எனிவே நெக்ஸ்ட் இயர் மை டேட் இஸ் கோயிங் டு ரிட்டையர். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியாக எல்லாரும் வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் பிளான் வச்சிருக்கேன். வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்கள் அவ்வளோ ஃபேமிலிஸ், அவ்வளோ அப்பா அம்மா வந்து நீங்கள் வந்து ஒரு கைடாக இருந்து கைட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு அழகான ஒரு அழகான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்ல, அந்த கண்டிப்பாக அந்த கண்ட்ரியை காமிக்கணும், அந்த ஒரு ஆசை இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கு. வெரி நைஸ். ஸோ அந்த விஷ் நிறைவேறட்டும். ஓகே, ஸோ ஃபுட்டு பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ கிர்கிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படிங்கிறது என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுதான் யோசிப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் அதை யோசிப்பாங்க. எந்த மாதிரி ஃபுட் இருக்கும், இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்கா இல்லை எப்படி? அது ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸ் எங்கிட்ட சேஃப்டிக்கு அடுத்து கேட்குறது ஃபுட்டு. ஏன்னா ஒழுங்காக சாப்பிட்டா தான் ஒழுங்காக படிக்க முடியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலுமே சில ஹாஸ்டல்ஸ் ஃபுட் நல்லா இருக்காது. அப்படி இருக்கும்போது அவன் வேறு நாட்டுக்கு போகிறான், சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும், நல்லா இல்லைனா கூட அவன் சொல்ல மாட்டான், அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் என் பையன், ரொம்ப இன்ட்ரோவர்ட். இப்படி இருக்க பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஃபுட்டு நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் அங்கே சேர்ந்தபோது ஃபுட் எதுவுமே நல்லா இல்லை. ஏன்னா ஃபுல்லாக என்ன, அப்போ நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நார்த் இந்தியன் நிறைய பேர் இருக்கும்போது ப்ரியாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க. அப்போ ஃபுட்டு வந்து நார்த் இந்தியன் ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் யூடியூப் சேனல் பார்த்து நிறைய பேர் அங்கே வராங்க, சவுத் இந்தியன்ஸ் கவுண்ட் ரொம்ப அதிகமாகுது. அப்போ வரும்போது நிறைய சவுத் இந்தியன் வரவும் இதே தான் சேம். நாங்கள் எப்படி என்எம்சி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு லைசன்ஸ் விஷயம் கேட்டோமோ, ஒரு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நாங்கள் கமிட்டியாக கேட்டோமோ, அதே மாதிரி ஃபுட்டுக்கு நாங்கள் கேட்டோம். இது வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்கிறேன். நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி நிறைய சவுத் இந்தியன் வந்துட்டாங்க, எங்களுக்கு ஃபுட்டு வந்து நல்லா ப்ராப்பராக கொடுங்க, எங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும்போது, சரி ஓகே உங்களுக்கு எந்த செஃப் வேணுமோ நீங்களே ஓகே பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. நாங்கள் உடனே வந்து சவுத் இந்தியாவில் எங்கே நல்லா இருக்குன்றத பார்க்கும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும், தமிழ்ஸும் ஏபி தெலுங்கானா ஈக்குவலாக இருக்கும். அப்போது நாங்கள் நிறைய பேரை பார்த்தோம், ரீச் பண்ணோம். அப்போ வந்து ஒரு ஹைதராபாத்லேருந்து ஒரு செஃப் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அவர் தான் இப்போ குக் பண்ணுறாரு. ஸோ சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. வீக்லி 6 times நான்வெஜ் கொடுப்பாங்க. நான்வெஜ் கொடுக்குற டைமில் வெஜ்ஜும், சில பேர் வெஜிடேரியனாக இருந்தால் அவங்களுக்கு வெஜ்ஜு தனியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இந்த 30 lakhs நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 20 lakhs தான் காலேஜுக்கு நம்ம கொடுப்போம். ரிமைனிங் 10 lakhsல மெஜாரிட்டி ஆக்குபை பண்ணிக்கிறது வந்து இந்த ஃபுட்டு தான். நமக்கு ஃபுட்டு, ஏன்னா ஃபுட்டில் வந்து காம்பன்சேட் இருக்கக்கூடாதுன்றதுனால, இதில் எதுவும் காம்பன்சேட் பண்ணக்கூடாதுன்றதுனால ஃபுட்டு நல்லா அவங்க சாப்பிட்டோம்.
அதுவும் சில யூனிவர்சிட்டிஸில் இருக்க ஹாஸ்டல்ஸ் 2 times தான் ஃபுட் கொடுப்பாங்க. மார்னிங் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டு, டீ பிஸ்கெட் இப்படி தான் கொடுப்பாங்க ஒரு சில யூனிவர்சிட்டிஸில். மதியானம் நைட்டு மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிட்டு ரொம்ப சஃபர் ஆகி என்கிட்ட சொல்கிற விஷயங்கள். இதெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு நான் தான் ஸ்டூடெண்ட்ஸோடைய பிரதிநிதியாக இருப்பேன். கரெக்டுங்களா? நான் அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்த நான் வந்து யூனிவர்சிட்டி கிட்ட நான் கொண்டு போவேன். இப்போ எனக்கு மேனேஜ்மெண்ட்டாக ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது அப்புறம் தான் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நான் அவங்கள தான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இப்பயும் நீங்கள் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவான்னு கேட்பாங்க. இல்லை ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்க நான். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் கொண்டு போவேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபுட்டை பற்றி பேசியாச்சு. முதல்ல கேர்ள்ஸ் சேஃப்டி அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் எல்லா பேரண்ட்ஸும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆமாம், இந்தியாவோட சேஃபாக இருக்கும். ஓகே. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து தனி ஹாஸ்டல் இருக்கும், பாய்ஸுக்கு தனியாக இருக்கும், கேர்ள்ஸ் தனியாக இருக்கும். கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வார்டன் வந்து லேடி வார்டன் தான் இருப்பாங்க. சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்கும். 24/7 அவங்க சேஃபாக எப்பயும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் நினச்சி வரி பண்ணவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேர்ள் பேரண்ட் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு பெண்ணை பெற்றதுலேருந்து அவங்க வந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ரொம்ப அவங்க, ஏன்னா என் வீட்லேயும் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, வெளியே எங்கேயாச்சும் சின்னதாக எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தாலும் நாங்கள் ரொம்ப மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். டியூஷன் போனாலும் சரி, ஸ்கூல்ஸ் போனாலும் சரி. அப்படி ஒரு 18 years அவங்கள பார்த்து வளர்த்த பொண்ணை லைக் நம்மளை நம்பி அனுப்புகிறாங்கன்னா அப்போ எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் நமக்கு வேணும். ஸோ அதனால் நான் டக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டியோ டக்குன்னு ஒரு ஹாஸ்டல்லையோ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப நான் பார்த்து, ஈவன் என்னுடைய கசின் அங்கே தான் படிக்கிறாங்க. ஸோ இப்போ என் கசின் படிச்சுட்டு இருக்காங்க, நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு சேஃப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால் கேர்ள்ஸ் சேஃப்டி பற்றி வரி பண்ண வேணாம். அதுக்கான ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கும் இருக்குது, யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்குது. ஸோ நம்ம வீட்டு பிள்ளையை எல்லாரையும் பார்த்துப்போம். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ டெல் மீ லைக் மேக் எடிடெக் வந்து எந்த அளவுக்கு மற்ற ஏஜென்சியோ மற்ற கன்சல்டன்சியை தவிர்த்து இவங்க வந்து ரொம்ப யூனிக்காக இருக்காங்கப்பா, இவங்களை நம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? உங்களோட யூஎஸ்பி என்ன? அது ஆக்சுவலாக மேக் எஜுடெக்ன்றது ஏஜென்ட்டே கிடையாது, இதுதான் யூனிக். ஓகே, ஏஜென்சியே கிடையாது, ஏஜென்சியும் கிடையாது, கன்சல்டன்சியே கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து நாங்கள் ஜஸ்ட் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். என்னுடைய மேக் எஜுடெக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க லீவ் டைமில் இங்கே வருவாங்க, வெக்கேஷன் டைமில். அப்போ பேரண்ட்ஸ் வந்து அட்மிஷனுக்காக கால் பண்ணுவாங்க. அப்போது வந்து நாங்கள் யூனிவர்சிட்டி சைட்லேருந்தே ஒரு 4 to 5 ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் ஆஃபீஸ், காலேஜோடைய ஆஃபீஸ். ஸோ சென்னையில் இருக்குது, ஸ்பென்சரில், மதுரையில், அப்புறம் கோயம்புத்தூரில், தேனி, திண்டுக்கல் அப்படின்னு ஒரு 4 to 5 கவுன்சிலிங் ஆஃபீஸ் இருக்குது. எவ்ரி இயர் வந்து டீன் வைஸ் டீன்ஸ் தான் இங்கே வருவாங்க. இங்கே வந்து அவங்களும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கவுன்சிலிங் செக்ஷன் அப்போது நாங்களும் வருவோம், எங்க கூட படிக்கிற ஜூனியர்ஸ் வருவாங்க, இன்னும் லைக் என்ன செட் பசங்க பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. வந்து அங்கே படிக்கிற பேரண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக பேசுவோம். இது வந்து எந்த விதமான லைக் எப்படின்னா அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம் அடுத்து. ஸோ ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருப்போமே தவிர ஒரு ஏஜென்ட் கன்சல்டன்சி மாதிரி ஒரு ப்ராடக்டாக பார்க்க மாட்டோம். ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ் மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் ப்ராடக்ட் கிடையாது, தே ஆர் அவர் ஃபேமிலிஸ். ஸோ அது ஒன்று தான் எங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ வாட் இஸ் ஸோ யூனிக் அபவுட் திஸ் காலேஜ்? கிரிக்கி ஸ்டேட் மெடிக்கல் அகாடமின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ். இது வந்து யூனிக் கிடையாது. வேர்ல்டுலேயே 2 இடத்துல தான் பிளாஸ்டினேஷன் மியூசியம் இருக்குது. அப்படின்னா பிளாஸ்டினேஷன் மெத்தட் அப்படின்னா டெட் பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இப்போ மம்மிஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அதை வந்து மியூசியம் மாதிரி, இப்போ ஒரு டெட் பாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஓடுற மாதிரி இருக்கும். அதை அவரோட ஸ்ட்ரக்சரே ஓடுற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. நிற்கும் இப்படி டெட் பாடி, அது ஒரிஜினல் டெட் பாடி இப்படி ஓடுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பால் இப்படி கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அதோடைய ஹார்ட்டை எடுத்து இப்படி வச்ச மாதிரி இருக்கும். யா, ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசியம் அது வேர்ல்டில் 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஜெர்மனியில் ஹைடன்பர்க் யூனிவர்சிட்டியில் இருக்குது. செகண்ட் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க கிரிக்கி ஸ்டேட் மெடிக்கல் அகாடமியில் இருக்குது. அது உங்கள் யூனிவர்சிட்டியில், ஏன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ நான் இது ஓகே. ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் டீச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டீங்க, லைக் வந்து என்னென்ன வந்து மிஸ்கன்செப்ஷன் இருக்குது பேரண்ட்ஸ் கிட்டன்னு. நிறைய பேர் கேட்குறது அப்ராட்லாம் போயிட்டு வந்தால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது, ப்ளஸ் வந்து ஒரிஜினல் டெட் பாடி கடாவர்ஸ் கூட வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஹோல் கிர்கிஸ்தான், கசகஸ்தான், ஜார்ஜ் எங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கிர்கிஸ்தானில் இருக்கிற கேஎஸ்எம்ஏ காலேஜில் மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரிஜினல் டெட் பாடி கூட அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் பிளாஸ்டினேஷன் மியூசியம். ஃபஸ்ட் இயர் அனாட்டமிலேருந்தே அவங்களுக்கு டைசெட்டு, கிராஸ் செக்ஷன்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஈவன் இப்போ நான் கரெக்டாக டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, யூ ஆர் ஒன் ஆஃப் தி அனாட்டமி ப்ரொஃபஸர்யா. ஸோ நானும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தமிழில் டீச் பண்ணுவேன். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் எக்ஸாம்பிள் தான்.
ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ லைக் அந்த ஏன்னா இந்தியாலையுமே அந்த மியூசியம் கிடையாது. அவங்க வந்து இப்போ நீங்கள் எம்எம்சி கீழ்பாக்கெலாம் போனீங்கன்னா ரெஸ்டிங் பொசிஷனில் தான் டெட் பாடி இருக்கும். பட் அங்கே எல்லா செக்ஷன்லையும் வச்சுருப்பாங்க. ஒரு டெட் பாடியை கிராஸ் செக்ஷன் இப்படி கிராஸ் கட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ரேல பார்ப்பீங்கல்ல, எக்ஸ்ரேல பார்க்குறதுக்கும் நார்மலாக பாடி பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. சிடி ஸ்கேனுக்கும் எக்ஸ்ரேக்கும் அந்த எக்ஸ்ரே அந்த வியூ இருக்குல்ல, அதை வந்து நம்ம நேர்லேயே பார்க்கலாம். அந்த டெட் பாடியை கட் பண்ணி டைசெக்ட் பண்ணி கிராஸ் செக்ஷன்லாம் பார்க்கலாம். அந்த மியூசியம் அங்கே இருக்கிறதுனால ஈவன் தமிழ்நாட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கெயின் பண்ணிக்க முடியாத அந்த ஒரு நாலேஜை அங்கே கேஎஸ்எம்ஏ காலேஜில் படிக்கிற பசங்க படிப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய யூனிக் கேஎஸ்எம்ஏ காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டாக்டர், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸை வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம்? அதாவது 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அகெயின் 5 இயர்ஸ் படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. செகண்ட் டைப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா யூகே யூஎஸ்ஏ போகணும், திரும்ப இந்தியாவுக்குலாம் வரல அப்படின்றது. ஸோ அப்படி தான் ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்ததும் அவங்களால டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்க எப்படி ஒரு 3rd இயர் 4th இயரில் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எங்கே போகலாம் என்ன செய்யலாம் அப்படின்றது. ஜென்ரலாக யூகே போகணும் அப்படின்னா, யூகேல போய் பிஜி பண்ணணும் அப்படின்னா அங்கே லைசன்சிங் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், பிளாப் அப்படின்ட்டு. யூஎஸ்ஏ போனால் யூஎஸ்எம்எல் கிளியர் பண்ணணும். பட் வந்து யூகேல இருக்க ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம காலேஜ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தவுட் பிளாபே வந்து போய் படிக்கலாம் வித் திஸ் கேஎஸ்எம்ஏ டிகிரி. ஸோ யூகே போனோம் அப்படின்னாலும் நம்ம காலேஜ் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா லைசன்சிங் எக்ஸாம் நம்ம காலேஜில் கிராஜுவேட் ஆனவங்கலாம் யூகேல போய் நம்ம வந்து பிஜி பண்ணிக்கலாம், அங்கேயே ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்தியாவில் தான் செட்டில் ஆகும், இந்தியாவுக்கு ரிட்டன் நான் வந்து இங்கே தான் நான் வந்து கிளினிக் வைக்க போகிறேன், கவர்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து அகைன் இந்தியாவுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம். ஏன்னா எல்லா என்எம்சி கைடன்ஸும் நம்ம காலேஜ் ஃபில்ஃபில் பண்ணுறதுனால அவங்க வந்து இங்கே வந்துட்டு இங்கே ஒரு எக்ஸாம் நம்ம எழுதணும். இப்போ வரைக்கும் எஃப்எம்ஜி எக்ஸாம் இருக்குது, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து 2026ஓட ட்ராப் அவுட் ஆகுது. அதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக தான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வருது, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம் வந்து அப்ராடில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் படித்தாலும் எழுதணும். இட்ஸ் அ காமன் எக்ஸாம். ஸோ அதனால் நீங்கள் 1 crore செலவு பண்ணி படித்தாலும் அதை நீங்கள் எழுதி தான் லைசன்ஸ் வாங்கணும். அங்கே நீங்கள் அதுக்கு வந்து 25 lakhsல நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்றதுனால லைக் அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியாவிலேயே வந்து அவங்க சர்டிஃபைடு டாக்டர் ஆயிடுவாங்க, லைசன்ஸும் கிடச்சிரும், கிளினிக் வச்சுட்டு அவங்க இங்கே கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிக்கலாம். வண்டர்ஃபுல். ஸோ வென் டாக்கிங் அபவுட் தி அட்மிஷன், ஸோ இந்த அட்மிஷன் பேசும்போது அதில் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு இருக்கும், அதெல்லாம் என்னென்ன? ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் கிளியர் பண்ணாமலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய கோல் வந்து இந்தியாவுக்கு ரிட்டன் நீங்கள் வரீங்க அப்படின்னா கம்பல்சரி நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். வித்தவுட் நீட் யூ கேன்ட் அப்பியர் நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆர் எஃப்எம்ஜி எக்ஸாம். ஸோ அதனால் நீட் இல்லாமல் நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணவே முடியாது. நிறைய ஏஜென்ட் கன்சல்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வித்தவுட் நீட்டே போய் படிச்சுட்டு இந்தியாவில் ஒர்க் பண்ணிக்கலான்னு. இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் போயிருக்கு. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் வித்தவுட் நீட் தயவு செஞ்சு நீங்கள் இந்தியாவுக்கு வரணும்னா அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி கூட படிச்சுட்டு நீங்கள் அடுத்து கிளியர் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீட் வந்து கம்பல்சரி. இப்போ வந்து நான் அப்ராட்லேயே நான் போய் யூகே யூஎஸ்ஏ போகிறேன் அப்படின்னா நீட் எக்ஸாம் வேண்டாம், நீங்கள் வித்தவுட் நீட் வரலாம். செகண்ட் வந்து ஏஜ் வந்து 17 or above இருக்கணும், மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இதுதான். 10th 12th ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், ஜஸ்ட் பாஸ் போதும், இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும்லாம் இல்லை. ஆனால் உங்களுடைய 12th ஹையர் செகண்டரியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் இன்க்ளூடாக இருக்கணும். ஏன்னா காமர்ஸோ இல்லை சிஎஸ்ஓ எடுத்தவங்க வர முடியாது. ஸோ கண்டிப்பாக பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து சயின்ஸ் இருக்கணும். வேற எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். ஸோ 12th என்ன ஸ்கோர் இருந்தால் இது அதெல்லாம் எப்படிலாம் இது மாதிரி ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், பாஸ் பண்ணியிருந்தால் போதும். தென் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். லைக் வந்து இப்போ நம்ம என்எம்சி ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி 10 yearsக்குள்ளே நம்ம வந்து இந்தியா லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அப்போ தான் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ண முடியும். இதுவுமே நிறைய பேர் சொல்கிறது இல்லை. ஏன்னா ஒரு சில கண்ட்ரியில் 6 years சொல்கிறாங்களே எம்பிபிஎஸ். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் லைசன்ஸ் வாங்குறதுக்கு பிஜியும் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 2 years ஆயிரும், நியர்லி 8 years ஆயிரும். இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அது முடிச்சுட்டு வரதுக்கு 9 years ஆயிரும். அந்த வித்தின் 1 yearல இங்கே கனெக்ட் பண்ணுற நெக்ஸ்ட் எக்ஸாம் வேறு அவங்க கிளியர் பண்ணணும். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், டைம் இருக்காது படிக்கிறதுக்கு. இன்கேஸ் அவங்க 1 year 2 year ட்ராப் ஆகிடுச்சுன்னா அவங்க இவ்வளோ படித்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு அவேர்னஸும் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும். ஸோ மேக்ஸிமம் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, எங்கே வந்து உங்களுக்கு மினிமம் கோர்ஸ் டியூரேஷன் கொடுக்குறாங்க, நம்ம கேஎஸ்எம்ஏ மாதிரி 5.5 years கோர்ஸ் தான் டோட்டலாகவே. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 5 years உங்களுக்கு வந்து கேப் சாலிடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா டைம் எடுத்து படித்து நல்லா கிளியர் பண்ணி, ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் 2ன்றதுக்கு ரீப்ளேஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் 2 இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் த நீட் பிஜி எக்ஸாம். நீட் பிஜியோ நீட் யூஜி மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கு வந்து நல்லா படித்தாதான் நம்மளுக்கு பிடிச்ச கோர்ஸ் தமிழ்நாட்டில் பண்ண டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்க முடியும். அப்போ நீங்கள் 5 years இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா ஒரு படித்து
நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் நல்லா படித்து உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிஜி பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இட்ஸ் கோயிங் டு பி அன் ஐ ஓப்பனர் அண்ட் ஒரு பெரிய ஒரு டிக்ஷனரின்னு கூட சொல்லுவேன் நான் இதை, இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ ஃபார் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் MBBS in abroad. So thank you very much for your time and thank you very much for sharing all the knowledge. Thank you.